இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இன்னைக்கு நம்ம சமையல் அறைக்கு வந்திருக்க புது வரவை பற்றி தான். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை எப்படி சமைக்கலாம் அப்படின்ற வீடியோவும் நெக்ஸ்ட் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றதையும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி குக் பண்ணணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோவுக்கு வந்திருக்கிறது கீக் ரோபோ குக் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் இன்னைக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். கீக் ரோபோ குக் ப்ரெஷர் குக்கர் நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதில் கன்க்ராஸ் பண்ணியிருக்காங்க. குக்கிங் இஸ் அபவுட் டு பிகம் ஈஸியர் அண்ட் மோர் எக்ஸைட்டிங். உண்மைதாங்க. உண்மையிலே இந்த ரோபோ குக் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சமையலை வந்து ரொம்பவே சிம்பிள் ஆக்கிடும், ரொம்பவே நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடியது. நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாம். சூப்லேருந்து ஆரம்பித்து பிரியாணி வரைக்கும் நம்ம சூப்பராக செஞ்சு பிடிச்சிடலாம். கேக்லேருந்து ஆரம்பித்து எல்லா வகையான ரெசிபீஸும் நம்ம இதில் செய்யலாம் அப்படின்றாங்க. அதோட ஒரு புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் 100 ரெசிபீஸ் இருக்குது. அதில் ஸ்டார்டர் இருக்குது, மெயின் கோர்ஸ் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்டு, நூடுல்ஸ் ரெசிபீஸ், அப்புறம் டெசர்ட் ஐட்டம், கேக் ஐட்டம், பேக்கிங் ஐட்டம், அப்பப்பா சொல்லவே முடியாது. இந்த 100 வகையான ரெசிபியில் எப்படி ஒரு 70வது நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கீக் ரோபோ குக்ல 6 குவாட் ப்ரெஷர் குக்கர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒரு புக்லெட் இருக்கு. என்னைக்குமே ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கை நம்ம படிச்சாதான் அதை வந்து சரியான முறையில் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த டீட்டெயிலையும் நான் இன்னைக்கு இதில் சொல்றேன். ஸோ இந்த கீக் ரோபோ குக்கை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். மெயினாக நல்ல தெர்மாக்கோல் வச்சு நல்ல பாக்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக வந்திருக்கு நமக்கு. இதை இப்போ ஓப்பன் பண்ணலாம். கலரில் நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல டிஸ்பிளேவும் நல்ல பளிச்சுன்னு பெருசாக இருக்குது. செட்டிங்ஸும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்னுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். குக்கிங் பார்ட் வித் மெஷர்மெண்ட்டோடு இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. உங்கள் வீட்டில் 11 வகையான குக்கர் இருந்தால் தான் இதில் உள்ள வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம செய்ய முடியும். ஆனால் இந்த ஒரு குக்கரில் நீங்கள் அந்த 11 குக்கருமே தேவையில்லை. ஒரே குக்கரில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் செஞ்சிடலாம். கேக் பேக் பண்ணுறதுக்கோ, சூப் மேக் பண்ணவோ, அல்லது பிரியாணி பாட்டு அல்லது குக்கரு, இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம வச்சுருப்போம். இது எல்லாமே ஒரே கீக் ரோபோ குக்கில் டிஜிட்டல் 6ல் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸ்லோ குக் பண்ணுறதும் இதிலேயே பண்ணிக்கலாம். மெயினாக இது நம்மளோட இந்தியன் சமையலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து விசில் ரிலீஸ் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணுறதும் நம்ம சமைக்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம். மூடியிலேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரியோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ப்ரெஷர் குக்கரில் விசில் வச்சுட்டு எவ்வளோ விசில் போணுச்சு என்ன ஏதுன்னு டென்ஷன் ஆகாமல் மட்டனோ அல்லது பிரியாணி எது பண்ணாலும் சூப்பராக உங்களுக்கு வரும். நீங்கள் அப்படியே அமைதியாக டைமை மட்டும் செட் பண்ணிவிட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரோபோ குக் புக்கில் உள்ளது மட்டும்தான் நம்ம சமைக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் செய்யக்கூடிய நார்மல் குக்கிங்கும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இன்னும் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் கூகுள் ஆப்பில் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. விதவிதமான ரெசிபீஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து BIS சர்டிஃபைடு இருக்கிறதுனால 7 சேஃப்டி கார்டு இதில் இருக்குது. பேசிக்காக சில விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த வகையான சமையலையும் சும்மா அசால்ட்டாக பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம்.
இதே மட்டன் சமையலில் ப்ரெஷர் குக்கர்லேயோ அல்லது சட்டிலையோ நம்ம பண்ணால் 1/2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து எட்டி பார்த்துட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நம்ம அமைதியாக போய் உட்காந்தா போதும், சமையல் சூப்பராக ரெடி ஆகிடும். வெந்துச்சா வேகலையான்ற கவலையே வேண்டாம். பாருங்கள், இந்த ஸ்பூனை வச்சு கட் பண்ணும்போது எவ்வளோ ஒரு சாஃப்டாக வருது, மசாலா எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த குக்கரை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மூடியில் வந்து வேறு எந்த மூடியும் யூஸ் பண்ணாதீங்க, இதுக்குள்ளே மூடி தான் யூஸ் பண்ணுங்கள். மேலேயே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்தாலே புரிஞ்சுப்போம். 1-2 முறை நம்ம பண்ணாலே சமையல் வந்து ரொம்பவே ஈஸியாகிடும். ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி இதுக்குள்ளேயே எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நான் எடுத்து தனியாக வச்சிட்றேன். இப்போது இதில் உள்ள பவர் கார்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது பேக் சைடில் திருப்பிட்டிங்கன்னா அந்த கீழே 3 ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். மேலே 2ம் கீழே ஒரு பாயிண்ட்டும் தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். மெயின் ப்ளக்கை வந்து நம்ம இதில் ஸ்விட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வியூ உங்களுக்கு தெரியும். இப்போ ஆஃப் பண்ணி இருக்குது. ஸோ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிங்க. இதை உள்ளதை வாஷ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் பாட்டை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்இடி டிஸ்பிளே வந்து நல்ல பெருசாக இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பட்டனை தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்க்கு அப்புறம் ஆன் ஆகிடும். நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுறோம். ஆன்ட்டு நமக்கு டிஸ்பிளேயில் காமிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இது தேங்காய் எண்ணெய் நான் விட்டுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறின உடனே அது அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 3 பல்லாரி வெங்காயம் நீட்டமாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இது நான் சாட்டை மோடில் தான் வச்சு நான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா வதங்கணும். அப்படி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா கேன்சல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது 3 தக்காளி நான் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதோட தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக வதக்கி விட்டுக்குங்க. ஏன்னா வந்து நம்ம ரெடியாக வச்சு குக் பண்ணணும். இதை நம்ம நின்று தாளிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். மற்ற அதுக்கப்புறம் நம்ம வந்து எட்டி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நல்லாவே மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ மட்டன் பீசஸை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூனும், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் இதோட சேர்த்துருக்கேன். ஸோ இல்லை நல்லா பரட்டி விட்டுடுங்க. உப்பு தேவைன்னா இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போவே மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா ஹாட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை கேன்சல் பட்டனும் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சூடு இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுறேன். தேங்காய் பால் விடுறதுனாலும் நீங்கள் இதோட தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனாலும் இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா விரவியாச்சு. அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம இந்த அடுப்படி பக்கமே வரணுன்ற அவசியமே இல்லை. இந்த மூடியை பாருங்கள், அதில் க்ளோஸு ஓப்பன் அப்படின்றது இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த பகுதியில் வச்சுட்டு நல்லா மூடி விட்டுட்டிங்கன்னா போதும், க்ளோஸ் ஆகிடும். லிட்டு ஒழுங்காக மூடலை அப்படின்னா உங்களுக்கு அங்கே பீப் சவுண்டு கேட்கும். அது ஒழுங்காக லாக் ஆகலைன்றது அர்த்தம். இப்போது நமக்கு நல்லாவே லாக் ஆகிடுச்சு. இதில் ஈஸி ஸ்டீம் அவுட்டும் இருக்குது. ஸோ இந்த சைடில் தான் நம்ம வச்சுக்கணும், அது மேலே தூக்கி இருக்கணும். இப்போ நல்லாவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். இப்போ கேன்சல் மோடில் இருந்துச்சு. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை டேர்ன் பண்ணுறது. அதை டேர்ன் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம என்ன குக் பண்ண போகிறோம், மட்டனா சிக்கனா, அதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மட்டனை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கீழே ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ணிட்டா போதும். அவ்வளோதாங்க வேலை. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 39 செகண்ட்ஸ் வந்துடுச்சு. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது தான். அப்படியே பாருங்கள், டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த டைம் குறைஞ்சி 0 வந்ததுக்கப்புறம் தன்னால் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆன உடனேயும் ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, அது கீப் வார்ம்லேயே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப எமர்ஜென்சியாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த விசில் மேலே உள்ள பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை டேர்ன் பண்ணி விட்டிங்கன்னா விசில் வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்த ப்ரெஷர் உள்ளே இருக்கிற ப்ரெஷர்லாம் லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும், அதுவாக அடங்கிடும். இப்போது எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் டு ஓப்பன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை வந்து டேர்ன் பண்ணால் போதும், ஓப்பன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம குக்கருக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இதை நம்ம பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த சைட்லாம் கை வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. இப்போ பாருங்கள், சுவையான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
சில பேர் காலையில் அடுப்படிக்கு போனால் மத்தியானம் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்படிலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம இதில் குக் பண்ணிவிட்டு நம்ம வேலையை செய்யலாம், ரெடி ஆகிடும். ஸோ உங்கள் நேரத்தை ரொம்ப மிச்சப்படுத்தி கொடுக்கக்கூடிய ரோபோ குக் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ரோபோ குக்கை நீங்கள் இன்றைக்கே ஆர்டர் பண்ணி வாங்கிங்க. இந்த ரோபோ குக் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நாங்கள் டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.